ஏன் தம்பி இந்த கமெண்ட் எழுதத்தான் ரூமில் இருந்து யோசிச்சிங்களா? இதை எங்கிட்ட கேட்டு நானே சொல்லியிருப்பேனே. இப்போ நான் இந்த சொல்கிற விஷயம் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்து சொன்னாதான் அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ஆள் இந்த செல்ஃப் பிலீவை இன்க்ரீஸ் பண்ணும். வெளிநாட்டில் இருந்து சொன்னால் அதுக்கு எந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குத்தான். அதாவது எங்கள் நாட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிளான இருக்கிற ஒரு ஆளால் நான் பண்ணுற பல விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆனால் அந்த மனதில் இருக்கிற அந்த செல்ஃப் பிலீவ், அதாவது நான் வீல் சேரில் இருக்கிறேன், என்னால் நடக்க முடியாது, இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுது, எனக்கு படிப்பு வேறையில, எனக்கு ஃபேமிலி சரி வேறையில, எனக்கு வேலை சரி வேறையில, அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. இப்போ எங்கள் நாட்டிலேயே இன்ஸ்பைரிங்கான நிறைய பேர் இருக்கணும். எங்கள் நாட்டில் இருக்க நிறைய பேர் அந்த நாட்டை விட்டு வெளியில் வரத்தான் ஆசைப்படுறீங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தாலும் சரி, நல்லா நடக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் கட்டின ஆக்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் எல்லாருக்குமே அந்த நாட்டை விட்டு வெளியில் வர்றது தான் ஒரு ஆசை. எனக்கு இந்த நாடு கிடைச்சிட்டுது, நான் வந்துட்டேன். ஆனால் எத்தனை பேர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வந்தோ அவன் வாழ்க்கையை அநியாயமாக்கி இருக்கணும்? எத்தனை பேர் எங்கள் நாட்டில் இருந்து நல்லா வந்திருக்கணும்? அந்த பாசிட்டிவை தான் பார்க்கணுமே ஒழிய நீங்கள் இப்படி ஒரு கமெண்டை போட்டு அந்த பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் பேரையும் குழப்பி அவங்களும் இது ஒரு வெளிநாட்டில் இருக்கிறபடியா அலைவ சொல்கிற எல்லாம் நீங்கள் பிலீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா எனக்கே எத்தனையோ டிஃப்ரெண்ட்லி ஏபிளான சகோதரங்கள் சொல்லியிருக்கணும். அண்ணா உங்களோட வீடியோ பார்த்தா அப்புறம் நாங்கள் டிக்டாக் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது தாங்க வீல் சேர் இருக்குன்றதை காட்டுறதுக்கே இந்த வீடியோ அதுவே எனக்கு ஒரு சின்ன ஒரு வெற்றி தான். எத்தனையோ பேர் ஸ்போர்ட்ஸ் விளையாடி இருக்கணும், எத்தனையோ பேர் எங்களை பொடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஆசைப்பட்டிருக்கணும். சின்ன 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 ஸ்பார்க்ஸ் எங்களை மாதிரி நிறைய பேர் செய்கிற வீடியோஸ்லேருந்து வருகுது. ஸோ அதனால நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயத்தில் என்ன இருக்குதுன்றதான் முக்கியம். ஸோ இப்போ நான் இதே நாட்டில் இருந்து கொண்டு கட்டில் படுத்திருந்து நல்ல பீட்சா எல்லாம் சாப்பிட்டு நல்ல உடம்பு வச்சு என்ன கவனிக்காமல் இதே விஷயத்தை சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இல்லை. ஒரு நாட்டில் இருந்தாலோ இந்த இடத்துல இருந்தாலோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட்களுக்கு தெரியணும். நான் சொல்கிற விஷயத்துக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே இருந்தா பிச்சை தான் எடுத்திருப்பேன், ஊனோர்கிட்ட மரத்தெல்லாம் இருந்திருப்பேன். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம், உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி இருக்குமென்னு சொன்னால் யாரும் ஊனமிட்டு ஒரு மடத்துக்கோ ரோட்லேயோ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாராலேயே கைவிடப்பட்டு உங்களுக்கு எல்லாமே இருந்து உங்களால் எதுவும் பண்ண முடியாட்டி மட்டுமே நீங்கள் அப்படி ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்களோ இல்லையா, அங்கே யாருமே நல்ல ஃபேமிலியோடு இருக்கிற ஆக்களை யாருமே நர் ரோட்டில் விட்டு தான் நான் கேள்விப்படலை. எத்தனையோ பேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிளான ஆக்கள் ஸ்ரீலங்காவில் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கிரிக்கெட் டீம் இருக்குது, பாஸ்கெட் பால் விளையாடுறீங்க, பேரா ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு போயினா, என்ன நிறைய இருக்குது. அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே முடிச்சு வச்சுட்டீங்கன்னா எங்கே போகிறது? எனிவே உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் அதாவது இருக்கிறவன் இருக்கிற இடத்துல இருந்தால் அவனுக்கு மனம் இருந்ததுன்னு சொன்னால் எந்த இடமா இருந்தால், ஒருவேளை நான் ஸ்ரீலங்காவில் இருந்திருந்தா கூட சத்தியமாக நான் பிச்சை எடுத்துருக்க மாட்டேன், கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டேன். சரியா?